ஈரானை தனிமைப்படுத்தணும். அதுக்கு யோசிச்சு பார்த்தா என்ன, ஈரான் கூட யாரெல்லாம் வந்து அண்ணன் தண்ணி புழங்குறாங்க? மெயினாக புழங்குறது வந்து சைனா. அப்போ சைனா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மிரட்டெல்லாம் நீ இங்கே வச்சுக்கிறாத, நாங்கள் வந்து ஈரானோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், எங்களுக்கு ஈரான் வந்து அவசியம். நீ வந்து டாரிஃப் போட்டால் உனக்கு நான் அனுப்புறதில்ல, நான் பெரிய டாரிஃப் போடுவேன், நீ வந்து பாரு, என்னை வந்து நீ தடுக்க முடியாது, நீ வந்து உன்னுடைய நாட்டாமத்தனத்தை வெளியே வச்சுக்கோ. முதல் முறையாக சைனா அமெரிக்காவுக்கு டைரெக்டாக எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்படி எதிர்த்துனதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா, அமெரிக்காவில் வந்து துணை அதிபர் இருக்கார்ல ஜேடி வான்ஸ், அவர் இப்போ முதல் முறையாக ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஈரான் போரில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். ஒரு பக்கம் பார்த்தா இதில் வந்து இவர் பூரா வந்து அவர் குடும்பம், அப்புறம் வந்து ஒரு 7-8 ஒரு 10 யூத கம்பெனிகள் அவங்க சம்பாதிச்சாங்க, நிறைய ட்ரில்லியனில் சம்பாதிச்சிட்டாங்க. அது போக இப்போ சமீபத்தில் அங்கே ஒயிட் ஹவுஸில் தங்க நாணயங்கள் இருக்குல்ல, குவியலாக கிடச்சான். பிஸ்னஸ் மேன்னா நீ இந்த பிஸ்னஸ் வந்து நாட்டுக்காக பிஸ்னஸ் பண்ணு, சொந்தத்துக்காக நாட்டை பயன்படுத்தினா அங்கே வந்து பயங்கர பிரச்சனை. ஜேடி வான்ஸுக்கும் இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏற்கனவே ஆகாது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இப்போ போருடைய சூழல் எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாடும் வேறு ஒரு அறிக்கைகள் விடுறாங்க. சைனா வந்து நாங்கள் வந்து ஈரானோட தொடர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா வந்து இதை வந்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்ன மாதிரியான சூழல் இப்போ நிலவுது சார்? ஃபிசிக்கலாக போர் நடக்கலை, ஆனால் அதை விட தாண்டி பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு, எக்கனாமிக்கல் போர். முன்னாடி அடித்தாங்க மாறி வந்து பிப்ரவரி 28 ஏப்ரல் 15 வரைக்கும் 2 பக்கம் அடித்தாங்க மாறி. அமெரிக்கா இதெல்லாம் அந்த இஸ்ரேல் எல்லாம் வந்து இந்த ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட 20 இடங்கள்லேருந்து ஈரான் அடித்தாங்க. ஈரான் வந்து அவன் தன்னோட இடத்துலேருந்து 20 இடத்தையும் அடித்தாங்க. ஓகே, அமெரிக்கா போய் அடிக்கலை, பட் அடித்தாங்க. அப்போ வந்து ஃபிசிக்கல் போர் நடந்தது, கட்டடங்கள் இடிஞ்சது, நிறையா மக்கள் செத்தாங்க, இதெல்லாம் நடந்தது. இப்போ என்னென்னா ஒன்றா பார்த்து எந்த கட்டத்துலேயும் ஈரானை ஒன்றுமே செய்ய முடியல. ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம வாவு தமிழாலேயே நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த போருக்கு அடிப்படை என்ன? அவங்க வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து அந்த ஈரான் மக்கள் நல்லா இருக்கணும், அப்புறம் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், அப்புறம் வறுமை இல்லாமல் அப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கோட டார்கெட் என்னென்னா சைனாவை சப்ரஸ் பண்ணணும். அதுக்கு வெனிசுலா அடித்தாச்சு, நம்ம இது லிபியா அடித்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் பாக்கி இருக்காங்க. இவங்களையும் வந்து அடித்தாச்சுன்னா ஒரே காரணம் வந்து எண்ணெய் வாங்குகிற இடம். அப்போ எண்ணெய் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் டாலரோட வேல்யூ இன்னும் வந்து ரொம்ப உலக அளவில் டாலர் கரன்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெப்பனாக இருக்கும் அப்படின்றதான். எல்லா இடமும் வந்து வெற்றி இங்கே வந்து மிக பெரும் தோல்வி அப்படின்னு ஆகிப்போச்சு. சரி, இப்போது அடித்தா எல்லாம் இது ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்கல்ல, என்னடா அதை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறானே அப்படின்ற மாதிரி என்ன வேணாலும் மாறி அடித்து பார்த்ததுக்கப்புறம் கப்பல் படை இல்லை, விமானப்படை இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இறங்கி வந்து கொள்ளையடிச்சு போகலான்னு சொல்லி பார்த்தாங்க. ஏதோ அந்த எல்லோ கேக்குன்னு சொல்லி என்ரிச் பண்ண யூரேனியம் 453 கிலோ, அந்த இடத்துலையும் ஃபெயிலியர். அவனுக்கு 30 மில்லியனுக்கு மேலே ஏதோ லாஸு, அதெல்லாம் பில்லியனோ லாஸு பயங்கரமாக ஆச்சு. மொத்தத்துக்கு வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சுல்ல. இப்போ என்ன பண்ணுறான் வந்து ஈரானை தனிமைப்படுத்தணும். அதுக்கு யோசிச்சு பார்த்தா என்ன, ஈரான் கூட யாரெல்லாம் வந்து அண்ணன் தண்ணி புழங்குறாங்க? மெயினாக புழங்குறது வந்து சைனா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பனாகவும் நிறைய திருட்டுத்தனமாகவும் புழங்குறது வந்து யுஏஇ. ஏன்னா அப்படி கிராஸ் பண்ணி அந்த இடத்துல யுஏஇயில் வந்து ஏற்கனவே அங்கே குடியுரிமை பெற்ற ஈரானியர்கள் நிறையா இருக்காங்க. ஏன்னா நான் வந்து முதல்ல அங்கே கம்பெனி சொந்தமாக ஆரம்பிக்கும் போது, பிளாக் ரோஸ்னு கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னோடய ஸ்பான்சர் ஒரு லேடி வந்து பேசிக்கலி ஈரானியன். அங்கே லோக்கல் அரபை கல்யாணம் பண்ணதுனால யுஏஇ குடியுரிமை பெற்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் உண்டு அப்படின்னு. அப்போ எக்கச்சக்கமான பேர் ஈரானியன் வந்து அங்கே குடியுரிமை பெற்றிருக்காங்க. அவங்க இல்லாமல் குடியுரிமை பெறாத 5 லட்சம் பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. ஓகே, அங்கே வந்து இப்போ நீங்கள் துபாயின் யுஏஇன் மொத்தம் எடுத்திங்கன்னா 1,15,000 பேரில் வந்து துபாயில் மட்டும் 5 லட்சம் பேருக்கு மேலே ஈரானியன் இருக்காங்க. ஓகே, கிசஸ்னு ஒரு இதில் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு, அதில் வந்து குடிசையில் வாழ்ந்த மக்கள் ஈரானியன் அங்கே. ஏன்னா அந்த டைமில் அந்த சேங்ஷன் இருக்குல்ல, 47 வருஷ சேங்ஷனில் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க.
அந்த டைமில் கூட அவங்க ஈரான் என்ன பண்ணாங்க, மக்களை ஒழுங்காக பசி இல்லாமல் கவனிச்சோமோ இல்லையா, ஆயுதங்கள் பண்ணோம் அப்படின்னு நிறையா பண்ணாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இவங்க யுஏஇ அவங்கள வந்து சேங்ஷன் பண்ண. துபாயில் மட்டுமே ஒரு 45 லட்சம் பேர் மொத்தம் அப்படி எடுத்திங்கன்னா, அதில் 5 லட்சம் பேருக்கு மேலே ஈரானியன், ப்ளஸ் வந்து ஏற்கனவே குடியுரிமை பெற்ற ஈரானியர்கள். அங்கே வந்து நிறைய அங்கே இது இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா அந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டில் அங்கேருந்து கிராஸ் பண்ணி போய் ஈரானுக்கும் யுஏஇக்கும் காய்கறி பழங்கள்லேருந்து, உணவுப் பொருட்கள்லேருந்து, அப்புறம் மார்பிள் இதிலேருந்து எக்கச்சக்கமான வேலை வந்து அங்கேருந்து மாற்றி 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 வந்து ஈரானோட மொத்த பொருளாதாரம் இருக்குல்ல, அதில் 30 to 35% வந்து யுஏஇலேருந்து மட்டும். அவ்வளோ அந்த பொருளாதாரம்னா அவங்களுடைய ஆயில் விட்டுட்டு மற்ற பொருளாதாரம் இருக்குல்ல, அது வந்து இவங்களால் நடந்தது. ஓகே, இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு அப்புறம் அவன் வந்து ஒன்றுமே அடிக்கவே முடியாத, அவனை பட்டினி ஓட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லி பார்த்தாங்க. யுஏஇ வந்து கேட்குற மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 2 மிசைல் வந்து கடலில் விழுந்துச்சு. அது என்னடா ஈரான் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே பயங்கர பரபரப்பாயிடுச்சு. ஆனால் ஒன்று அமெரிக்கா அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்து உடனே ஈரானோட எல்லாம் கட் பண்ணு அப்படின்னோடனே நோ ட்ரேடு நோ டிரான்சாக்ஷன் அப்படின்னு யுஏஇ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 2 ஃப்ளைட்டு நிறையா தங்க கட்டியும் கட்டுக்கட்டாக பணமும் கொண்டு போய் கொடுத்தாங்க ஈரானில். அது இவங்களோட பணம் இல்லை, ஈரானோட பணம் தான், அது ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பணத்தை. அதையும் அமெரிக்கா கேட்கும்போது ஐயா இந்த மாதிரி அப்படி எப்படி என்ன சொன்னாலும் எல்லாம் தெரியாத பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணிய வச்சுட்டாங்க. யுஏஇ மிரட்டி பணிய வச்சாச்சு இப்போதைக்கு. அதேமாரி இன்னும் கடலில் வந்து அங்கங்கே வந்து திருட்டுத்தனமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன அளவுக்கு இல்லாட்டாலும் முன்னளவு ஒரு 20-25% 30% வந்து அங்கேயும் போகத்தான் செய்யும். ஆனால் அது பத்தாது அவங்களுக்கு. அடுத்து எங்கெல்லாம் கை வைக்கலாம்னு பார்க்குறாங்க. இவங்கன்னா ஈரானோட டீல் பண்ணுறது யார் யார், மெயினாக சைனா, ஜப்பான். எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜப்பான் வந்து அமெரிக்கா சார்பு உள்ளவன். ஆனால் ஜப்பானுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் எல்லாமே தேவைப்படுது. அந்த நேச்சுரல் கேஸ் வந்து இங்கே கத்தார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 500 இது டேங்கர் போனதுக்கு பதிலாக இப்போ வந்து 6 டேங்கர் போயிருக்கு கடந்தா. அப்படியா? ஆமாம், அதாவது இந்த பீரியடுக்குள்ள இந்த 5 மாதத்தில் அல்லது கடந்த ஒரு 3 மாதம் ஏதோ கணக்கு வருது. இந்த 3 மாத கணக்கில் இதே பீரியடு லாஸ்ட் இயர் வந்து 506 போனது. இப்போ வந்து 506, இப்போ வந்து 6 7 போயிருக்கு மொத்தமே. எல்என்ஜி இந்த கேஸ் எல்என்ஜி கேஸ் இல்லை, ஏன்னா எடுக்கலை, எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ராஸ் லஃபான்னு ஒரு ஏரியா அந்த ரேட்டை அடித்து அதை வந்து 2 வருஷம் ஆகும் அதை சரி பண்ணுறதுக்கு, ஒரு 20-30% ஏரியாவை. அப்புறம் ஏற்கனவே அக்ரிமெண்ட்டு ஒழுங்காக இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ சொல்லி முடிச்சிடுவேன். 2019 எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன், காசு எனக்கு வந்து பேமெண்ட் கொடு அப்படின்னு கேட்டு எல்லாம் பயந்து போய் கிடக்காங்க. சரி, இப்போ ஈரானை வந்து ஈரான்கிட்ட வந்து வேறு யாரெல்லாம் இப்படி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா பண்ணுறாங்க. வெளியில் தான் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமானது. அவங்களுக்கு தேவைப்படுற குரூட் ஆயில் வந்து ஷேடோ ஃப்ளீட் மூலமாக வருது. ஆமாம், அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன பண்ணாலும், அப்புறம் பாகிஸ்தான் சொல்ல வேண்டியதில்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கான், ஓகே, சைனாவுக்கு ஆதரவாக இருக்கான், ஈரானுக்கும் நெருக்கமாக இருக்கான், சவுதி அரேபியாவோட வந்து இந்த மெக்கா அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுறான். இந்தியாட்ட மட்டும் நான் அக்ரிமெண்ட் போடலை, ஆனால் இந்தியாவுக்கு வந்து சுகரில் இருந்து கோதுமையிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் நிறையா இருக்குது. அரசியல் ரீதியாக தான் மோசமே ஒழிய மற்றபடி பொருளாதார ரீதியாக வந்து அங்கே 2 பேருக்கும் பயங்கரம் நல்லா இருக்குது. ஓகே, அப்புறம் திடீர்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து இங்கே வந்து கங்கையை வந்து நிறுத்துவேன்பாங்க, அப்புறம் நிறுத்தினா நான் வந்து இராணுவ நடவடிக்கை எடுப்பேன், அதெல்லாம் வேறு, அது அரசியல். ஆனால் கொடுக்குவாங்க நிறையா இருக்குது. ஓகே, அப்போது ஈரானோட யாரெல்லாம் அண்ணன் தண்ணி புழங்குறாங்கன்னு சும்மா கேஷுவலாக சொல்லும் இல்லையா, அதில் என்ன சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணால் நாங்கள் வந்து அமெரிக்கா சொல்கிறது உங்களை வந்து டாரிஃப் போடுவோம், உங்களை வந்து விலக்கி வச்சுருவோம் அப்படின்னோடனே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாதிக்கப்படுறது யார், சைனா. அப்போ சைனா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மிரட்டெல்லாம் நீ இங்கே வச்சுக்கிறாத, நாங்கள் வந்து ஈரானோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், எங்களுக்கு ஈரான் வந்து அவசியம், நீ வந்து டாரிஃப் போட்டால் உனக்கு நான் அனுப்புறதில்ல நான் பெரிய டாரிஃப் போடுவேன், நீ வந்து பார், என்னை வந்து நீ தடுக்க முடியாது, நீ வந்து உன்னுடைய நாட்டாமத்தனத்தை வெளியே வச்சுக்கோ, என்கிட்ட வைக்காத அப்படின்னு முதல் முறையாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனாக சொன்னது இல்லை, இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் இப்படி பண்ணலை, கொஞ்சம் அப்படி பார்த்துக்குறோம், எங்களுக்கு தேவைக்கு பேசுகிறோம், இல்லை இதை பண்ணலை. இப்போ என்னாச்சுன்னா ஹர்மோஸ் வழியே போகணும்ல, ஹர்மோஸ் வழியே இவன் கண்ட்ரோலில் இருக்குது, ஈரான் கண்ட்ரோல். ஹர்மோஸுக்கு வெளியில் இன்னும் அமெரிக்கா வந்து பிளாக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் வெளியே கிளம்பலை.
ஈரான்லேருந்து ட்ரெயினில் வந்து சைனாவுக்கு நிறையா டேங்கராக இது போய்கிட்டு இருக்கு. ஸோ சைனாவுக்கு ஒன்றும் குறைவு வரல. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈரானுக்கு காசு வருதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் ஏதாவது கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னா காஸ்பியன் சி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு எல்லை வந்து இங்கே இருக்குது, இன்னொரு எல்லை ரஷ்யாவில் இருக்குது. ஓகே, 5 நாடுல ரஷ்யா ஒன்று, இந்த பக்கம் ஈரான் ஒன்று. ஸோ அங்கேருந்து நேராக அப்படி காஸ்பியன் சி வெளியே கப்பலை அனுப்பிச்சி விட்டு அங்கே எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் இடையில ஒரு கப்பலை வந்து யுக்ரைன் அடித்தாங்க. அடித்ததுக்கு யுக்ரைனை திருப்பி அடிக்க போகிறேன்னு சொன்னால் அவன் அலறி போய் ஐயா ஈரான் ஐயா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நீங்கள் கேட்டீங்கல்ல சைனாவை மிரட்டினாங்கல்ல, முதல் முறையாக சைனா அமெரிக்காவுக்கு டைரெக்டாக எதிர்த்துன்னுருக்காங்க. இப்படி எதிர்த்துனதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா, அமெரிக்காவில் வந்து துணை அதிபர் இருக்கார்ல ஜேடி வான்ஸ். ஆமாம் ஆமாம். அவர் இப்போது முதல் முறையாக ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஈரான் போரில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். அதை வந்து ஒரு சுற்றி வேற ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கடல் பரப்பில் நின்றிருந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள்லாம் போயிருச்சா? இப்போ என்ன சூழல்? அந்த ஒரு இப்போ தகவல் புதுசாக வந்திருக்கு. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுங்கிற பெரிய அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர், அந்த கடல் பரப்பில் நிற்கிற கப்பலில் வந்து 2 விதமான கப்பல், போர்க்கப்பலில். ஒன்று வந்து அந்த கப்பலே வந்து போர்க்கப்பல், வார்ஷிப்பு. அதில் வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அது வந்து போர்க்கப்பல். அது இல்லாமல் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப பிரம்மாண்டமாக நகரம் மாதிரி. ஒன்றில் வந்து 70 ஏர்கிராஃப்ட்டு, இன்னொன்றில் 90 ஏர்கிராஃப்ட்டு. அதாவது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனில் 90 ஏர்கிராஃப்ட்டு, ஆப்ரஹாம் லிங்கன் 70, ஜெரால்ட் ஆர் ஃபோர்டில் 90 அப்படின்னு. இந்த ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அடித்து அது காயம்பட்டு கிளம்பி கரிபியன் பக்கம் போயிடுச்சுன்னு அப்போவே தகவல் வந்துருச்சு. ஓகே, அது இன்னும் ஒரு 14 மாதம் ஆகுமோ அதை வந்து ரிப்பேர் பார்க்குறதுக்கு. ஓகே, அதுக்கு எவ்வளோ செலவு. சமீபத்தில் ஒரு போர்க்கப்பல்ல இருந்து ஒரு அமெரிக்க வீரர் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தாரு. அதாவது அங்கே உள்ள கழிவறைகளோட நிலைமை வந்து தண்ணீரும் கழிவறையும் ஒன்றா கலந்து பழசு. அது வந்து ஜெரால்ட் ஆர் ஃபோர்டில் தண்ணியில் இந்த கழிவறை தண்ணியில் வந்து அது வந்து 2-3 மாதம் முன்னாடி பழசு. ஓகே, அந்த இதில் தான் ரொம்ப எக்கச்சக்கமான பிரச்சனையாகி, அது போக வந்து அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, ஆனால் அடித்தது வந்து இவங்களுடைய மிசைல் அடித்து அது பின்பக்கம் வந்து பெரிய டேமேஜ் எல்லாம் வந்து வெளியில் வந்துருச்சு. அது கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, அது இங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு, அதுவும் அடி வாங்கி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 265 நாள் அங்கேயே நின்று ஒரு 60 பேருக்கு மேலே கடலில் குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க. 5700 பேர் அங்கே உள்ளுக்குள்ள இருந்தது, 5000 பேருக்கு மேலே. அதில் ஒரு 300-400 பேர் வெளியே கிளம்பி போயிருந்தால் கூட 5000+ அவ்வளோ பேர் இருந்தாங்க. அது வந்து டீட்டெயில்டாக இப்போ வந்துருச்சு. ஒரு 60 பேருக்கு மேலே குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தனை ஹெலிகாப்டரில் போய் தூக்கி உயிரோட தூக்கிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ண குதிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னா வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கழிவறையில் தண்ணி வருதோ இல்லையோ பைப்பு பூரா உடஞ்சி கிடக்கு. அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு மெட்டீரியல் இல்லை, சாப்பாடு. முன்னாடி வந்து ஃப்ளீட் 5ன்னு சொல்லி பஹ்ரைன் இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய கடற்படை தளம். அந்த தளத்தில் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, மருந்து பொருள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து சேரும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் எல்லாம் வந்து சேரும். அப்புறம் இடையில பார்த்தா அந்த அங்கே ஃப்ளீட் ஃபைல் அங்கே போய் நிறுத்தி மக்கள் வந்து உள்ளே இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி ஏறி வருவாங்க. இங்கே வந்து ஹர்மோஸ் பக்கம் போனால் தான் சுடுறாங்க, அடிக்கிறாங்களே. 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாங்க. எங்கேருந்து ஹர்மோஸ், கிட்டத்தட்ட ஹர்மோஸ் 1000 கிலோமீட்டர் தள்ளி. அப்போ இவங்கள நிலத்தையே பார்க்கல, வைத்து பிடிச்சிச்சு நிறைய பேருக்கு. இந்த போர்க்கப்பல் நிலைமை இப்படி இருக்க ஜேடி வான்ஸ் வந்து ஒத்துக்கிடுறதுக்கு தோற்றுட்டோம், ஈரான்கிட்ட நாங்கள் தோற்றுட்டோம் அப்படிங்கிற ஒத்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக எல்லாம். இது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு காரணம். ஓகே, இது வந்து அப்படி இதெல்லாம் முடிஞ்சு சாப்பாடு என்ன ஆகி போச்சுன்னா, டியூகோ கார்சியான்னு சொல்லி கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர், அது கப்பல் நின்ன இடத்துலேருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி இது இருக்கு இல்லையா, நம்ம இந்திய பெருங்கடல், அங்கேருந்து வரணும். வந்து சேர்ந்தால் கெட்டு போய் அரைகுறை சாப்பாடு சரியில்லாமல் ஒரு மாதிரி ஆகி போய் அந்த கப்பல் இருக்கவே மாட்டோம், எல்லாம் அடம் பிடிச்சி பிரச்சனை ஆகி போச்சு. அங்கே அமெரிக்காவில் வந்து குடும்பங்கள்லாம் ரொம்ப குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, அப்படி இந்த கப்பலை திருப்பி கிளப்பிட்டாங்க. இந்த கப்பலை திருப்பி கிளப்புறதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து இவனை பீட் ஹெக்ஸத்னு சொல்லி அந்த பாதுகாப்புத்துறை செயலர் இருக்கா இல்லையா, பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நீ என்ன பேசிஸில் வந்து என்ன நம்ப வச்ச நீ அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இந்த கப்பலை கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர், அந்த ஃப்ளைட்டெல்லாம் சுமந்து கொண்டு வர இருக்கு இல்லையா,
அது வந்து கிட்டத்தட்ட காயலாங்கடை கப்பல் ஓ பழசு. அதை கொண்டு வந்து எடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை அடிக்கிறதுக்கும் தயாராகிட்டாங்களாம். அப்படியா? ஏன்னா அதாவது எப்படி பார்த்தாலும் பலசாலி தான், ம் ஓகே, ஏர்கிராஃப்ட் கேரியர் கொண்டு வர்றாங்க. ஆனால் கப்பலை அடிச்சுட்டாச்சுன்னா அப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கே ரன்வே அடிச்சிட்டாங்க, ஆ ஆ அங்கே கப்பல் இருக்கிற ரன்வே அடிச்சிட்டாங்க. ம் அடித்தா அந்த கப்பல் அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, ஹெலிகாப்டர் மாதிரி மேலே எந்திரிக்க முடியாது. ஓ பிரச்சனை என்னென்னா அவன் ட்ரோன் வச்சுருக்கான், அப்புறம் கொசுப்படைன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம், அது போட்டு வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போது பிரயோஜனமே இல்லை அப்படின்னா அதை அடிக்க இப்போ தயாராகிட்டாங்க. மிசைலு, ட்ரோனு அண்டு போட்டு இதை வச்சு. அப்போ இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. அப்போ பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சைனாவை ப்ரெஸ் பண்ணாங்கல்ல. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகிப்போச்சு, உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான குழப்பம் அமெரிக்காவில் உள்ள. இப்போ ஜேடி வான்ஸ் அறிவித்த இந்த அறிவிப்புக்கு எந்த மாதிரியான ஒரு செனட்டர்கள் மத்தியில் எப்படியான ஒரு பதில் இது கிடைச்சது? என்னென்னா, ஜேடி வான்ஸ் வந்து இவருக்கு ஆதரவானவர், ட்ரம்ப்போட ஆதரவானவர் இல்லை, ட்ரம்ப்புக்கு எதிரானவர். அதனால் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவன் இப்போ இந்த சொந்த கட்சியில் இருக்கிற செனட்டர் எல்லாமே ஜேடி வான்ஸுக்கு ஆதரவு. இருக்கிறதுலையே கொஞ்சமாவது நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுல ஜேடி வான்ஸ் ஒரு ஆள். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு முதல்ல வந்து குஷ்னரும் வேறு விட்காஃப்னு ஒரு 2 பேர் தான் வந்தாங்க, வந்து எல்லாம் கெடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வான்ஸ் முக்கியமாக வந்தாப்புல. ஏன்னா இப்போ துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து கொஞ்சமாவது சென்ஸோடு பேசுகிறாரு, அப்புறம் அவன் பக்கத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவன் பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குதுன்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸுக்கு ஒரு நல்ல பேர். இப்போ ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே $30 பில்லியன் நாங்கள் இழந்திருக்கோம் இந்த போரில், எங்களுக்கு கெயின் ஒன்றுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? எங்களுக்கு கெயின், அங்கேருந்து கெயின் ஒன்றுமே இல்லை. $30 பில்லியன் இழந்திருக்கோம். இதில் கப்பல் அடி வாங்கியிருக்கு, ஆட்கள் இறந்துருக்காங்க, அங்கே தளங்கள் பூரா அடி வாங்கியிருக்கு, ஃப்ளைட்டு 43 ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் அடி வாங்கியிருக்கு, 45க்கு மேலே வந்து MQ-9 ரீப்பர் ட்ரோன் அடி வாங்கியிருக்கு. இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தா அவன் கணக்கு வந்து 30 பில்லியன் சொல்கிறாங்கல்ல, அது 30 பில்லியன் இல்லை, 3 ட்ரில்லியன். அது 300 லட்சம் கோடி, 250 லட்சம் கோடிக்கு மேலே அவங்களுக்கு அதிகம். ஆமாம், பயங்கர அதிகம். ஏன்னா ஒரு இதுவுமே நீங்கள் வந்து பேட்ரியாட்டு தாடு 6 தாடு அடிச்சிருக்காங்க. ஒரு தாடு வந்து 4000 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அறிவிப்பு வந்து அரசியல் மத்தியில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா சலசலப்பாகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஏற்கனவே எதை எடுத்தாலும் ட்ரம்ப் என்ன சொல்லுவார்னா, இதை வந்து ஈரானுக்கு சாதகமாக ஒபாமா நடந்தார், அதனால தான் ஈரான் எந்திரிச்சிக்கிட்டாங்க. $6 பில்லியன் ஈரானோடதை இடையில வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டார். எப்போ? 2017க்கு முன்னாடி, அவர் ஒபாமா இருக்கும்போது. என்ன பேச்சுவார்த்தை, நான் இது பண்ணவே மாட்டேன்னு வந்து எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. IAEA வந்தாங்க, NPTயில் கையெழுத்து போட்டாங்க, எல்லாம் வந்து செக் பண்ணாங்க, எல்லாம் ஓகே, நாங்கள் வந்து மெடிசினுக்காகவும் பவருக்காகவும் நாங்கள் என்ரிச் பண்ணுறோம், அதோட முடிஞ்சு போச்சு, எனி டைம் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்மோஸ் வந்து 40 வருஷமாக வந்து யாரும் பார்க்காத இடமா இருந்துச்சு, அது வாடு போச்சு வந்துச்சு. அதான் இப்போ ஒபாமா என்ன சொன்னதுன்னா, நீங்கள் 30 பில்லியன் செலவு பண்ணி, ஓகே, இல்லாத அணு ஆயுதத்தை தேடினீங்க, அப்புறம் மூடாத ஹர்மோஸை வந்து மூட வச்சிங்க, இதுதான் உங்களுடைய சாதனையா? அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து மற்றவங்களெல்லாம் குறை சொல்லி தர்றாரு அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னா, ட்ரம்ப்பு அண்டு ஃபேமிலி ஏற்கனவே பேசியிருக்கோம், 500 பில்லியனுக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க இதில். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருச்சு இப்போது. ஆமாம், ஒரு பக்கம் பார்த்தா இதில் வந்து இவர் பூரா வந்து அவர் குடும்பம், அப்புறம் வந்து ஒரு 7-8 ஒரு 10 யூதர் கம்பெனிகள் அவங்க சம்பாதிச்சாங்க, நிறைய ட்ரில்லியனில் சம்பாதிச்சிட்டாங்க. அது போக இப்போ சமீபத்தில் அங்கே ஒயிட் ஹவுஸில் தங்க நாணயங்கள் இருக்குல்ல, குவியலாக கிடஞ்சான். யார் இது? ட்ரம்ப்போடது. அப்போ அது பத்திரமா வச்சுட்டு அப்புறம் எடுத்து கொண்டு போகலான்னு. அது வந்து ஏதோ எடுக்கும்போது வந்து CCTVலேயே அதுலேயே வந்து பதிவாயிருச்சு. அது வேறு பிரச்சனை. அப்போ நீ யாருக்காக நீங்கள் இருந்த? நீ வந்து பிஸ்னஸ் மேன்னா நீ இந்த பிஸ்னஸ் வந்து நாட்டுக்காக பிஸ்னஸ் பண்ணு, சொந்தத்துக்காக நாட்டை பயன்படுத்தினா அங்கே வந்து பயங்கர பிரச்சனை. ஜேடி வான்ஸுக்கும் இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏற்கனவே ஆகாது. ஆமாம், இப்போ ஜேடி வான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிப்போச்சு, சரி இது சரியாக வராது, அடுத்த முறை வந்து வேறு டெமோக்ரேட்லேருந்து வேறு யாராவது அதிபராக வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இடத்துக்கு ஒன்று வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அமெரிக்கா இது ஒரு பக்கம். இன்னொன்று, அமெரிக்காவில் முன்னாடி இந்த செனட்டர்லாம் ஒவ்வொரு டைம் வந்து போட்டு வாங்குறாங்க அவங்கள. அதில் என்ன சொல்கிறாங்க வந்து, கேஸ், அதாவது பெட்ரோல் ப்ரைஸ் வந்து $3 இருந்தது, இப்போ $5 இருக்குது, இதுதான் உன் சாதனையா? அதுக்கப்புறம்
அந்த இது இருக்குல்ல, உணவுப் பொருள் இருக்குல்ல, அதோட அவைலபிலிட்டி ம் கிடைக்கல, காஸ்ட்லி ஆயிடுச்சு ரொம்ப. அது எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அமெரிக்காவோட அந்த ப்ரைஸ்லாம் அனுப்பிச்சிருந்தார். இந்த டாலர் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25-30% வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அங்கே. ஓஹோ வருமானம் குறைஞ்சிருக்கு. அதே நிலைமை அப்படியே டிட்டோ வந்து சவுதி அரேபியாவில், அதே டிட்டோ வந்து யூஏஇயில். அமெரிக்காவில் அதே பிரச்சனை. அமெரிக்காவில் தான் நிறையா ஆயில் வந்து விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே யாரும் ஒரு மிரட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, விவசாய பொருள் நிறையா விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் மக்கள் தொகை இவ்வளோ பெரிய 50 மாகாணத்தில் மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா, மொத்த மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா 34 கோடி பேர். அந்த 34 கோடி பேரில் வந்து 6 கோடி பேர் பட்டினி கிடக்காங்க. ஆமாம், யோசிச்சு பார்க்க முடியுதா? இது பட்டினி கிடந்த 6 கோடி பேர் பட்டினி கிடந்தது முன்னாடி. இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் டாலரைசேஷன் ஆயிடுச்சுல்ல, வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பொருளாதார நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. வீடற்றவர்கள் நிலைமை இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. பேங்க் வந்து நிறையா திவால் ஆகிக்கிட்டு இருக்கு. 2007-8 நடந்தது தெரியுமா? அந்த நிலைமை இப்போ அமெரிக்காவில் வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு சிலர் கையில் மட்டும் பில்லியன் அண்ட் ட்ரில்லியன் வந்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சிலர்னா ஒரு சில கம்பெனிகளில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அங்கே ஒரு நிலைமை. ஆமாம். இப்போ வந்து இந்த மாதிரி சூழலில் வந்து ரஷ்யாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ரஷ்யாவோட நிலைப்பாடு ரொம்ப சிம்பிள்.